ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யாரும் உங்களை காயப்படுத்திட்டாங்களா? பேசி காயப்படுத்தினாங்களா? இல்லை பேசாமல் இருந்து காயப்படுத்தினாங்களா? செயலால் காயப்படுத்தினாங்களா? எதுவும் கொடுத்து காயப்படுத்தினாங்களா? பிடிக்காத கொடுத்து, இல்லை பிடிச்சதை நமக்கு கொடுக்காம காயப்படுத்தினாங்களா? எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நம்ம மனசை காயப்படுத்தியிருக்கோம் நேரம். திரும்ப அவங்கள நம்ம பார்க்குறப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம இந்த மாதிரி காயப்படுத்தினாங்க, அதே போல் நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். நிஜமாக இல்லையா? அந்த எண்ணம் வரக்கூடாது. அது கெட்ட எண்ணம்னு நமக்கு தெரியும். காயப்படுத்தினது தப்பான எண்ணம் தானே. உங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு இல்லையா? அந்த குணத்தை நீங்கள் அந்நேரம் இழந்துருவீங்க. நல்ல குணத்தை. அந்த கெட்ட குணம் மனசில் ஏறுது பார்த்திங்களா? அந்த கெட்ட குணம் மனசில் பதியக்கூடாது. அந்த கெட்ட எண்ணங்கள் பதிகிறப்போ அவங்கள மாதிரி எதுக்கு நம்ம கெட்டவங்களாக மாறணும்? நீங்கள் ஏன் அப்படி மாறுறீங்க? நமக்குன்னு உள்ள நல்ல குணத்தை தான் அவங்கக்கிட்ட நம்ம பிரதிபலிக்கணும். திருக்குறள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்துவிடல். கெட்டவங்கள் நமக்கு கெடுதல் செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கணுமா. அதுதான் நம்மளோட குணம். நம்மளோட குணம் அங்கே பிரதிபலிக்கணும். அந்நேரம் தீய குணம் நம்ம மனசில் பதியவே கூடாது. அந்த குணம் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா அவங்க நம்ம அவங்க கிடையாது. நமக்குன்னு உள்ள பேர், நமக்கு உள்ள அடையாளம் தான் வெளிப்படுத்தணுமே தவிர அவங்களோட அடையாளத்தை நம்ம வெளிப்படுத்தி கொண்டு வரக்கூடாது. புரிஞ்சிருக்கோம். நீங்களாக இருங்க. உங்களோட நல்ல குணத்தை வெளிப்படுத்துங்க. பிறருடைய தீய குணத்தை உள்ளே வச்சுட்டு அதே மாதிரி செய்ய பழகாதீங்க. நல்லவங்க செய்கிற நல்ல விஷயங்களை பதிய வச்சுட்டு நல்ல விஷயங்கள் செய்ய பழகுங்க. பாசிட்டிவ் திங்கிங்காக இருங்க. நல்லது செய்யுங்க. ஹாப்பியாக இருங்க. ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, தேங்க்ஸ். பாய்.